சார் வணக்கம். வணக்கம் கபரியால். ஒரு பாயிண்ட்ல பாமகவுக்குள்ள இருந்த அந்த உட்கட்சி மோதல் பார்த்தோம்னா பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சைட்ல ராமதாஸ் அவர்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாரு, இன்னொரு சைட்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரும் தனியா நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் மேபி கட்சி உடையிற அளவுக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க, ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, குருமூர்த்தி அவர்களும் ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த மோதல் ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வந்துருமா, இல்லைன்னா வேற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது கலவரம் நடக்குதுன்னா காவல்துறை எப்படி லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, பலகீனமான பார்ட்டியை சப்ரஸ் பண்ணி பலமான பார்ட்டிக்கு ஆதரவாக நின்று காவல்துறை லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் இந்தியா ஃபுல்லாக காலங்காலமாக இருக்குது. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் தமிழ்நாட்டில் எக்ஸப்ஷனலாக இருக்கும். மற்றபடி பஞ்சாயத்துங்கிறது இதுதான், காவல்துறை பஞ்சாயத்துங்கிறது. இப்போ ராமதாஸ் பலமானவர், அவர்கிட்ட பலமானவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்து போய் இதை பண்றார். ஆடிட்டர் குருமூர்த்தியை தான் சொல்றேன். ஓகே. பலகீனமான அன்புமணி பலமான ராமதாஸ் கிட்ட அடங்கி போக வேண்டியதுதான் தெளிவான தீர்ப்பு. அதுதான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எதை வச்சு அன்புமணி அவர்கள் பலவீனமா இருக்காருன்னு சொல்றேன்? ஏன்னா கட்சி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்க மாதிரி இருக்கு. அவர் ஏன் தேலாவரத்தில் போய் ராமதாஸை பாக்குறாரு? மேபி கூட்டணிக்கு நெகோசியேட் பண்ணணும்னா ஒன்றிணைந்த பாமக வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தேவைப்பட்டிருக்கலாம். யார் நெகோசியேட் பண்ணுவா? அதிமுகவுடைய பாஜகவுடைய நெகோசியேட் பண்ணும்போது திமுக பாஜக ஒன்னா இருக்காங்க. அதுல யார் முடிவு பண்ணாங்கிறதுலே தமிழ்நாட்டில் யாருக்கும் தெளிவு இல்லையா? சரி, இது எப்படியோ ஒன்றா இருக்கிறதுனால எப்படியோ அவர் பண்ணாருன்னா இவர் பண்ணானு வருதுன்னு வைங்களேன். பட் பாமகவில் யார் பேசுவா? ராமதாஸ் தானே பேசுவார். ராமதாஸ் தானே பேசுவார். இன்னைக்கு அவர் சென்னைக்கு கிளம்பி வரும்போதும் சென்னைக்கு வந்ததும் உள்ள பேட்டியெல்லாம் கான்ஃபிடண்டாக தானே பேசுகிறார், தான்தானுங்கிறத தானே பேசுகிறார். அதுவும் அன்புமணி இவர் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்கிறத எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அன்புமணி ப்ரெஸ் மீட்டிங்கெல்லாம் ஒன்றும் காணலை. இவர் தானே ப்ரெஸ் மீட் கொடுத்து தன்னை சுற்றி தான் எல்லாங்கிறத காட்டுற மாதிரி இருக்குது. அன்புமணி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு, டீலிமிட்டேஷனை டெஃபர் பண்ணணும் 20 வருஷத்துக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு அறிக்கை தான். ஓகே. அந்த ஒரு அறிக்கையை வச்சு மட்டும் பார்த்துட முடியாது. அது தன்னோட மீசியால மண்ணோட்டல்னு ஒரு ஃபேஸ் சேவிங்காக கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ என்ன டிஸ்அக்ரிமெண்ட் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, பாமகவுக்கு அதிமுக மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க யார் சார் அவங்க ஆப்ஷனை முடிவு பண்ணது? சரி, என்ன ஆப்ஷன் இருக்கு சார்? அவங்க என்ன ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை சார், நம்ம பேசுறது சொல்லல சார். நீங்க என்ன சொன்னீங்க? சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள சொல்றேன் கபரியல். ஐ அம் நாட் மென்ஷனிங் யூ. எனிவே மீடியால பரவாயில்ல, அதை பேசினா செய்வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்படி எடுங்க. ஓகே. எடப்பாடி பழனிசாமி ஒன்றுபட்ட பாமக எல்லாமே எப்படி வடக்க ஃபைட் பண்ணிடுவார்? அவங்க பாமக வேண்டாம்னு சொல்லி அது தாங்க சொல்றேன். யாருக்கு யார் தேவை? சரி, அதிமுகவுக்கு பாமக தேவைன்னு வச்சுப்போம். ஓகே. ஆமா, அப்போ பாமக டிமாண்டுக்கு தான் அதிமுக போய் ஆகணும். ஓகே. ஏன்னா தெளிவு 2009 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார், நான் லிஸ்ட்டை எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, ஜெயலலிதா அம்மையார் வந்து 6-7 தொகுதி பாமக வச்சு ஜெயித்திருக்காங்க 2009. டாக்டர் ராமதாஸுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியை வச்சு ஜெயலலிதா அம்மையார் 2009 ஜெயித்திருக்காங்க. ஆனால் அதே டாக்டர் ராமதாஸ் அவ்வளோ தொகுதி அடிபட்டு போயிட்டார். அது கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை. அரக்கோணத்தில் 49% திமுக எடுத்திருக்காங்க, 36% தான் பாமக எடுத்திருக்காங்க, 13% டிஃபரன்ஸ். தருமபுரியில் 47-29 18% டிஃபரன்ஸ்ல அடி வாங்கியிருக்காங்க. திருவண்ணாமலையில் 51-34 குரு 52-34 18% கிட்ட டிஃபரன்ஸ்ல அடி வாங்கியிருக்காப்புல. கள்ளக்குறிச்சி 43-30 13% டிஃபரன்ஸ். சிதம்பரம் 49-38 11% டிஃபரன்ஸ். இப்படி ஸ்ரீபெரும்புதூர்ல மட்டும்தான் நண்பர் ஏகே மூர்த்தி ஒரு நாள் ஆர்கனைசர், சிட்டியில் உள்ள கொஞ்சம் ப்ரோ ஜெயலலிதா வாக்குகளும் கிடைக்க அது ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீபெரும்புதூர்ல மட்டும் ஏகே மூர்த்தி தாக்கு பிடிச்சிருக்காரு. மீதி 5 தொகுதிகளையும் கண்ணா பின்னாடி அடி வாங்கியிருக்காங்க.
இந்த கட்டத்துக்குள்ள அதிமுக திருவள்ளூர்ல ஜெயித்திருக்காங்க, விழுப்புரத்துல ஜெயித்திருக்காங்க, சேலத்துல ஜெயித்திருக்காங்க, திருப்பூர்ல ஜெயித்திருக்காங்க, மயிலாடுதுறையில ஜெயித்திருக்காங்க. அப்போ அதிமுக தெளிவா 5-6 சீட்டு ஜெயித்திருக்காங்க. பாமக பட்டு அடி வாங்கியிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது ராமதாஸ் வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி அரட்டாலே ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. இல்ல, கேட்க வந்தது என்னன்னா, இப்ப 24ல பாஜக தனியா நிக்கிறாங்க, அதிமுக தனியா இருக்காங்க. சோ எங்க போகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்ப பாஜக அதிமுக 2 பேருமே சேர்ந்து தான் இருக்காங்க. சோ போனா அவங்களோட தான் போய் சேர முடியும். அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு தான் போக முடியும், திமுக கிட்ட போக முடியாது. சோ அப்படி இருக்கும்போது என்ன டிஸ்அக்ரிமெண்ட் 2 பேருக்கும்? ஏங்க நீங்க என்ன சொல்ல வர்றங்கிறத முதல்ல தெளிவா கேட்டுடுங்க பிரியால். 2019 வாஷ் அவுட். ஓகே. அதிமுகவுக்கு லாபம் இல்லை. 21ல அதிமுக 36 இடத்துல லாபம் அடைஞ்சிருக்காங்க. பாமகவுக்கு ஒரு 5 தொகுதி தான். சோ போக மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? பாமக போக மாட்டேன்னு சொல்ல வரல சார். நிலவரம் என்னன்னு பாருங்க. சும்மா உங்க ஊர்ல 4 மோசடி கருத்து கணிப்புக்காரங்களுக்கு ஆசைக்கெல்லாம் ராமதாஸ் அரசியல் பண்ண முடியாது. எதுவுமே கேட்கல சார். என்ன டிஸ்அக்ரிமெண்ட் கேட்கிற 2 பேருக்கும் இடையில? இதை நான் சொல்லி முடிச்ச முறை தோல்விதான் டிஸ்அக்ரிமெண்ட். 21 10.5 கொடுத்தனால ஏதோ 4-5 சீட்டு வந்தது. 23க்கு அவ்வளவுதான். அதுவும் இப்போ போர் பெர்ஃபார்மன்ஸ் தான். டாப் ஆஃப் தி வால் விக்ரவாண்டி அதிமுக நிக்கல ஓடிட்டாங்க. ஓகே. 36% அதிமுக ஓட்டுல 23% நான் வன்னியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு போயிட்டு. ஓகே. கொஞ்சம் வன்னியர் ஓட்டும் சேர்ந்து போயிருக்கோம். ஓகே. எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? ஓகே. 26ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு ராமதாஸ் அவர்கள்? அது சமர்த்தர், கில்லாடி, என்டியூரன்ஸ் உள்ளவர், வில் பவர் உள்ளவர் என்ன பண்றாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிக்க வாய்ப்பு இல்லாத கிளீனா ஸ்டாலின் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வன்னியர் சேலத்துல மந்திரி ஆக்கியிருக்காரு. இவர் லட்சுமணன் வன்னியர் மாவட்ட செயலர் ஆக்கியிருக்காரு. ஏற்கனவே துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், சேலம் செல்வ கணபதி நண்பர், தென் இது கூட்டணி கட்சிக்குள்ள எம்பிக்கள் எல்லாமே வன்னியர்கள். ப்ரோ வன்னியருங்கிற அரசியலை குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின். ப்ரோ வன்னியர் பண்ணி பாஜக வச்சு கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சாலிடேட் பண்றாரு. பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் வச்சு, விடுதலை சிறுத்தைகளை வச்சு பறையர் மறையர்ங்கிற நம்ம தலித் சோதரர்களை கன்சாலிடேட் பண்றாரு. ஓகே. தென் ப்ரோ வன்னியர் பண்ணி வன்னியர் ஓட்டுல ஒரு பகுதியை கட் பண்றாரு. தென் தேமுதிகவை உள்ள எடுத்து பிறமொழி சகோதரர்களை கன்சாலிடேட் பண்ணுவார். அடுத்து உடையார், தெலுங்கு தாய்மொழி, ரெட்டியார் நாயுடு, கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, யாதவர், செங்குந்தர், உடையார், அகமுடையார், கள்ளர், கிராமணி, எங்களை சொல்லுங்கன்னு கிராமணிகள் கேட்குறாங்க. கிராமணி, இப்படி இந்த சமூகங்கள் ஓட்டு மெஜாரிட்டி வன்னியர் அடையாள அரசியலுக்கு எதிராக தான் போகுது. ஓகே. அப்போ நீங்க எப்படி ஸ்டாலினை மீறி ஜெயித்துக்கிடுவீங்க? ஸ்டாலினை மீறி எடப்பாடியை நம்பி ஜெயித்துவிட முடியாது. வேற ஆப்ஷன் இருக்குன்னு பாக்குறீங்களா? யதார்த்த நிலைமையை பார்த்துக்கிட்டு தானுங்க ஆப்ஷனு. தென் ஓபிஎஸ் நீக்கினதுனால கொஞ்சம் நஞ்சம் போட்ட இரட்டை தலைமை, பொதுவான கட்சி அப்படின்னு போட்ட செங்குந்தர், பறையர், உடையார், கிராமணி, மைக்ரேட்டர், நாடார், கள்ளர், இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களும் இப்போ பாமக போடுவாங்களாங்கிறது கேள்விக்குறி. நான் சொல்றது எல்லாமே கள அரசியலுங்க, சும்மா டூப்ளிகேட்டு பேப்பர் கருத்து கணிப்பு அரசியல் இல்லை. இது யாரும் மறுக்க முடியாது. நான் சொன்னா கரெக்டா இருக்குன்னு டாக்டர் ஐயாவுக்கும் தெரியும். சகாதேவன் மாதிரி யாருக்குனாலும் எதிரிக்குனாலும் மனசுல பட்ட நியாயத்தை தான் சொல்லுவான்னு தெரியும். ஸோ நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக கூட, எடப்பாடியை கூட நான் குறை சொல்லல, ஜெயலலிதாட்டே தோத்துட்டீங்களே. ஜெயலலிதா உங்களை 2009 கூட்டணி சேர்க்கும் போதே வாஷ் அவுட் ஆயிட்டேன் காட்டுனா ஒவ்வொன்று லட்சக்கணக்கான ஓட்டுல தோல்வி. அப்ப எப்படி இந்த அணில நீங்க தோத்து போன அணில மீண்டும் சேர்ந்து ஜெயிக்க முடியும்? இன்னொன்னு, இப்ப ராமதாஸ் அவர்கள் பேசும்போது 24ல பாஜகவோட போனதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ 24ல ஒரு ஸ்டாண்ட் என்னவா இருந்தது நினைக்கிறீங்க? 24ல அவர் அதிமுகவோட போலான்னு விருப்பப்பட்டாரா, தனியா போலான்னு விருப்பப்பட்டாரா? அதிமுக என்ன ஆஃபர் கொடுத்தாங்க? சும்மா போறது சும்மாவா பேருவார் ராமதாஸ்? இல்ல, அவரு பாஜகவோட பொருள விருப்பம் இல்லன்ட்டாரு. அப்ப என்ன, எது விருப்பமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க 24ல அவருக்கு? 24ல அவருக்கு அதிமுக நல்ல ஆஃபர் கொடுத்தா போலான்னு இருந்திருக்கலாம். நல்ல ஆஃபர் கொடுத்தாரா? நான் சொல்றேன் 24ல 99ல மூப்பனாரை தனியா விட்டு 21ல 2001ல சரண்டர் பண்ண மாதிரி 2009ல விஜயகாந்த தனியா விட்டு 2014
11ல் 41 சீட்டுக்கு கூட்டணி வச்ச மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தலான்னு எடப்பாடி நினைச்சிருப்பாரு. தனியா நின்று ராமதாஸ் அடி வாங்கிட்டு நம்ம 26ல் நம்மகிட்ட தானே வருவார்னு நினைச்சிருக்கலாம். அப்ப அவருக்கு அவர் அடி வாங்கிட்டாரு. பல இடங்களில் டெபாசிட் போயிட்டு தன்னோட நிலைப்பாட்டில இருந்து பழனிசாமி பல்ட்டிசாமி ஆயிட்டாரு. கருத்து கணிப்பு கோஷ்டிகள் இதை பார்க்கணும். சீமானும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாங்க 2024. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ரெண்டு பேரும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் ஊதுகளவில் தொங்கு சதைகள் சீமான். எடப்பாடி என்ன சொன்னாரு? காங்கிரஸும் பாஜகவும் இல்லாம நாங்க ஜெகன் ரெட்டி மாதிரி, நவீன் பட்நாயக் மாதிரி, ரெட்டி மாதிரி, பட்நாயக் மாதிரி நிப்போனாங்க. இப்ப தோத்ததும் அவரு பல்ட்டிசாமி ஆயிட்டாரு. நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாரு. நிலைப்பாட்டுல இருந்து மாறாம உறுதியா நிற்கிறாரு சீமான். அதுல லீடர்ஷிப் இதுல சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாரு. விக்கிரவாண்டில நிற்காததையும் ஈரோடு கிழக்குல நிற்காததையும் பலகீனப்படுத்துவாரு. அப்ப பலகீனமான ஒரு எடப்பாடி பழனிசாமி நினைச்சது என்னன்னா, தான் 2009 99 ஜெயலலிதா மாதிரி பலம் பெற்றோன்னு நினைச்சாரு. அவர் பலகீனம் அடைஞ்சிட்டாரு. இப்போ பலகீனம் அடைஞ்சவரை எதுக்கு ராமதாஸ் வரைஞ்சு கட்டிட்டு போய் தூக்கி விடணும்? அப்ப என்ன லாபம் இருக்கு? அப்ப ஏன் அவரு அன்புமணி அவர்கள் பாஜக கூட போயிட்டாருன்றது ஏன் கோவப்படுறாரு? அப்ப அவர் என்ன செய்ய நினைச்சாரு 24ல்? அந்த பேட்டி அவரை சொல்றத, ராமதாஸ் சொல்றத பார்த்தா ஜெய் ஸ்ரீராமா பாரத் மாதா கி ஜெய், அது ஒரு வார்த்தை கொஞ்சம் கிண்டலா சொன்னார்ல. இங்க வட தமிழகத்துல பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை. ஓகே, பாஜகவோட சொந்தா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எதிராக போவாங்க. இப்போ நீங்க ஆம்பூர் வாணியம்பாடியெல்லாம் முஸ்லிம்ஸ் லெதர் ஃபேக்டரி ஓனர்ஸ். அவங்க எதிராக போறது மட்டும் இல்லை, மற்ற இந்து ஓட்டர்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அங்க தலித் கிறிஸ்தவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க கிறிஸ்டின் நாடார்கள் மதமாற்ற சட்டத்திற்கு ஜெயலலிதாவை சீரோ ஆக்கும்போது தெளிவா வெங்கடேச பண்ணையாரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. கொலைத்தனமான செயல் ஜெயலலிதா பண்ணிட்டாங்க. நாடார்கள் விடக்கூடாது, திருப்பி அடிக்கணும். மற்ற ஜாதிக்காரன் ஜெயலலிதாவை கண்டு மிரள்றான், நாம மிரளக்கூடிய ஜாதியா அடிச்சு நோக்கணும்னு கிறிஸ்டின் நாடார்கள் இந்த நாடார்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கும் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர்ல வருத்தம் இருந்திருக்கும். நான் அவங்கள முழுக்க சொல்ல வரல. என்றாலும் அவங்க மதமாற்ற சட்டத்தை மையமா வச்சு 2004 சீரோ வாக்குனாங்க. சகோதரி ராதிகா செல்வின் கண்ணீருக்கு பயிர் சொல்லுங்கன்னு கலைஞரே சொல்லி அந்த வெற்றியை நாடார்கள்ட்ட கொடுத்தாரு. அதே மாதிரி இங்க பரையர் சமூக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பாஜக கூட்டணியில ராமதாஸ் சேர்ந்துட்டாருங்க தான் கோபமா இருக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, நாடக காதல்னு நம்மளை அவமானப்படுத்தினாரு, விடக்கூடாது, மொத்தமா ஓட்டு போட்டு இது பண்ணோன்னு அந்த ஹிந்து பரையர் சமூகத்திட்டே அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஓட்டு மட்டும் இல்லை, அவங்க கருத்துருவாக்க வலிமையும் ஊடகத்திலையும் பெருசு, களத்திலையும் பெருசு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். டாக்டர் ராமதாஸுக்கு இது தெரியும். அதனாலதான் தோல்வி அடைஞ்ச அணியில மீண்டும் பாஜக உள்ளிட்ட இதுல போனா பரையர் சமூக வாக்கு எதிராக போகும், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு எதிராக போகும். எப்படி ஜெயிக்க முடியும்னு யோசிக்கிறார் அவரு. உங்களை நம்பி அதிமுக 6-7 எம்பி ஜெயித்தாங்க 2009. உங்களை நம்பி 21ல் அதிமுக 36 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓபிஎஸ் இரட்டை தலைமையில ஓபிஎஸ் இல்லாத போது அப்போ உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அப்ப இதுக்கு ஏன் அவசரப்படணும்? சரி, இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப அக்ரெசிவா போறாரு, நிர்வாகிகள் கூட்டம் எல்லாம் போடுறாரு, உங்களெல்லாம் யாரும் அதிகாரத்துல இருந்து நீக்க முடியாது, நான் தான் ஃபுல் கண்ட்ரோல்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, கட்சிக்காரங்க ஃபுல்லா அவர் கூட இருக்காங்க, எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, எல்லாத்தையும் காட்டுறாரு. அப்புறம் செகண்ட் ஏன் திருப்பி இப்ப இறங்கி போக வேண்டிய தேவை ஏன் அவருக்கு ஏற்படுது? அந்த ஏன் அவர் இறங்கி போறாரு? இப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு? என் கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு, வேற என்ன ஆப்ஷன்? கட்சி வச்சு என்ன செய்வாரு? வாக்காளர் இல்லாம, கேடர் இல்லாம. அது நமக்கு தெரியாது இல்ல, வாக்காளர்கள் இல்லைன்னு அவர் பயப்படுறாரு. ராமதாஸ் கிட்ட தான் தொண்டர்கள் இருப்பாங்க, கட்சி இருக்கும், கட்சியில தொண்டர்கள் இருப்பாங்க, வாக்காளர்கள் இருப்பாங்க. கட்சி அன்புமணிகிட்ட தான் இருக்குது. அன்புமணி தான் கட்சி யாருன்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அன்புமணி தான் கட்சி, அதில் மறுக்க வரல. 90% கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. வாக்காளர்களும் தொண்டார்களும் ராமதாஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்ல. நான் கருத்தை ஆடிட்டர் குருமூர்த்தி ஏத்துக்கிறாரு, நான் சொன்ன கருத்தை சைத துரைசாமி ஏத்துக்கிறாரு. ஆனா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தெரியலையா ராமதாஸ் அவர்கள் வேணும் வாக்குகள் பெறுவதற்குன்னு? ஏன் இப்ப அந்த புரிதல் ஏற்பட்டு இருக்கு? அவங்களும் சொல்லும் போது அன்புமணி அதை ஏத்துக்கிறாரு. இப்ப இல்லைன்னா நாளைக்கு இந்த புரிதல் தான் ஏற்படும். ராமதாஸ் இல்லாத அன்புமணிக்கு யார் சீட்டு கொடுப்பா? பலன் நிரூபிக்காத விஜயும் பலன் நிரூபிக்காத அன்புமணியும் தான் 2 பேரும் வேற வழி இல்லாம கூட்டணி வைக்கணும். இதுல பாஜக ரோல் என்னன்னு பாக்குறீங்க? இப்ப குருமூர்த்தி உள்ள வராரு. குருமூர்த்தி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பெரிய இந்து சமூகம், நாளைக்கு இந்து உணர்வு இங்க வர்றதுக்கு இதா இருக்கக்கூடிய ஒரு சமூகம், பெருத்த சமூகம். அவங்க திராவிட இயக்கம்னு சொல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க.
அரசியல் சூழ்நிலையில திமுக அதிமுகவோட கூட்டணி போனாலும் திராவிடத்துக்கு எதிராக வந்தவங்க, திராவிட இயக்க எதிர்ப்பு உணர்வு அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இது ஒரு லாங் ஸ்டாண்டிங்ல தமிழ்நாடு ஒரு தேசிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு பாஜகவை வளர்க்கக்கூடிய பாதை சொல்லக்கூடிய இந்த கட்சி சதறி நாம் தமிழர் இன்னும் அதிமுக இன்னும் திமுக இன்னும் பெயரக்கூடாது. அது ஒற்றுமையா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்டிஏ பலப்படுத்துறதுக்கு பயன்படும் அவர் நினைக்கிறார், தப்பு இல்லை. நான் அதுல ராமதாஸுக்கு பலம் இல்லை, ஸ்டாலின் ஸ்கெட்ச் போட்டு பக்காவா தூக்கி அவ்வளவு தொகுதியிலையும் வீழ்த்திடுவாரு. தேமுதிகவையும் சேர்த்துட்டாருன்னா 100க்கு 100 அடிச்சிருவாரு ஸ்டாலின். பாமகவை 100க்கு 100 அடிச்சிருவாரு தேமுதிக தூக்கிட்டாங்கன்னா. நான் எந்த இடத்துலயும் மனசுல பட்டது உண்மையை கரெக்டா ஆணித்தரமா சொல்லக்கூடியவன். நீங்க ஆடிட்டர் குருமூர்த்திக்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லுங்க, அவன் சொல்றது கரெக்ட் சொல்லுவாரு. டாக்டர் ஐயாட்ட சொல்லுங்க, எங்க டாக்டர் ஐயாட்ட சொல்லுங்க, அவன் கரெக்டா தான் சொல்லுவான். மூஞ்சிக்கு நேரம் பேசுவான், எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுவான்னு சொல்லுவாரு. நான் ஆணித்தரமா சொல்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜில மு.க. ஸ்டாலின் 100க்கு 100 தோக்கடிச்சிருவார். இப்போ 100க்கு 100 2019 உதயசூரியன் விட்டு தோக்கடிச்சாரு. 2021 100க்கு 80 கிட்ட தோக்கடிச்சுட்டாரு. இப்போ தேமுதிகவையும் சேர்த்துக்கிட்டு இது டாக்டர் இவரு ஓபிஎஸோட பாதிப்பையும் இது பண்ணி தனக்கு வசப்படுத்தி ப்ரோவன்னியர் பண்ணி இப்ப உடஞ்ச கண்ணாடி திரும்ப ஒட்டும் போது எப்படி பாமக நேரடி பேட்டில ஜெயிப்பாங்க? சோ டாக்டர் ராமதாஸ் மல்டி கார்னர் கண்டஸ்டா எதிர்பார்க்காரு. சோ இப்ப குருமூர்த்தி அவர்களை பொறுத்தளவுல நீங்க சொன்னது மாதிரி இண்டிவிஜுவலா இந்த முயற்சி எடுக்கிறாரா, பாஜக சார்பா தலைமை சொல்லியிருக்கலாம், அமித்ஷா சொல்லியிருக்கலாம். ஓகே, அமித்ஷா சொல்லியிருக்கலாம், அதுல எந்த மாற்றம் இல்லை, சொல்லியிருக்கலாம். இப்ப அடுத்து அதான் அந்த கேள்விதான் அடுத்தது கேட்கலாம். இப்ப அமித்ஷா அவர்களும் வரப்போறாரு சென்னைக்கு, அதோட முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்ப பிஎம்கேவை இன்னும் உள்ள கொண்டு வர முடியல. சோ அவரோட விருப்பம் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஎம்கே கொண்டு வரணும், எல்லாரும் கொண்டு வரணும், அமித்ஷா விருப்பம். என்ன லாபம்? ராமதாஸே என்ன சொன்னாரு? தனிச்சு போட்டிட்டு 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 தானே ஜெயித்தோம்னு சொன்னா அவர் தன்னோட எதிர்ப்பு போட்டு செதறது லாபம்னு நினைக்கிறார். இல்ல அது எனக்கு புரியுது. அப்கோர்ஸ் இப்ப நான் அமித்ஷா உங்களுக்கு புரியுது. ஓகே, நான் வியூவர்ஸுக்கு புரியுதுக்காக தான் திரும்ப அதை பேசுறேன். ஏன்னா ஊடகத்துல சில போலி கருத்து கணிப்பாளர்கள் அணி அமையதுக்கு முன்னாடியே ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, தேமுதிக என்ன போவாங்கன்னு தெரியாம கருத்து கணிப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க போன மாசம் கருத்து கணிப்பை இந்த மாசம் மாறிட்டு சீமான் தாயா சுத்த வீரன், தெலுங்கு கன்னடம் தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் எல்லாம் தமிழ்ல இருந்து வந்தது, தமிழ் தாயின் உதிரத்தில் உதித்ததுன்னு ஓங்கி அடிக்கிறாரு. அதுக்காக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை விமர்சனம் பண்றாரு. அந்த ஓட்டுகள் எல்லாம் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு தமிழுக்காக நிற்கிறாரு. இவங்க களத்திலே இல்லாத விஜய ஒரு பிளேயரா போட்ட சூழ்நிலையில விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரின்னு இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிற்குது. இதே மாதிரி இன்னொரு சாணக்கியா மாதிரி ஒரு வெப்பு ஒரு வாரத்துக்கு முன்ன எம்ஜிஆர் மார்க்கெட்ல எடுக்கும்போது அரசியலுக்கு சீமான் தாங்க, விஜய் அரசியல் வியாபாரி, தமிழுக்காக கூட பேசலையே, அஜித்குமாருக்கு எதிராக மட்டும் காசு செலவழிச்சு போஸ்டர் போடுவாங்களான்னு சொல்றாங்க. ஸோ நான் எதுக்காக நான் இதை ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா, இன்னும் களம் செட் ஆகல, அலையன்ஸ் முடிவாகல. அலையன்ஸுங்கிறது யார் யாருக்கு என்ன லாபம்னு பார்த்தா போவாங்க. ரைட். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்காரு. ஆனாலும் அந்த பிரச்சனைன்றது இன்னும் ரிசால்வ் ஆகல. இன்னும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ரிசால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? ரிசால்வ் ஆகலைன்னா அன்புமணிக்கு தான் எதிர்காலத்துல நஷ்டம். அது போல் சாட்டே இருக்க முடியாது. பாமக ராமதாஸ் இல்லாம பாமக ஒரு போல்ஸா நிற்க முடியாது. அமைப்பு பலம் கொண்ட அன்புமணியும் ராமதாஸும் எதிரெதிரா நின்னாங்கன்னா 2 பேருமே பனாலாயிருவாங்க. ஸோ இப்போ என்னோட அனுமானம், ராமதாஸ் கடைசியில தான் முடிவெடுப்பாரு. சிலவங்களுக்கு இதை சொன்னா தீயில மிதிச்ச மாதிரி இருக்கும், அவ்வாவான்னு கதறுவாங்க. சீமான ஒரு ஆப்ஷனா சிஎம் கேண்டிடேட்டா காட்டி எடப்பாடிட்ட ராமதாஸ் பேரம் பேசுவார். சீமான் 234 விட்டு இறங்கி வந்துருவார், நான் சொல்ல வரல. அவர் 234 கேண்டிடேட்னு சொல்லி கிளாரிட்டியோட போயிட்டு இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் ராமதாஸ் சீமானுக்கு நிழல் பட்ஜெட் அனுப்புனாரு, மாநாட்டுக்கு அழைப்பை கொடுத்தாரு, அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, பேட்டிகளில் சீமான பொழுது பேசுறாரு. ஸோ அவர் சீமானை காட்டி ஒரு ஆப்ஷனா காட்டி எடப்பாடிட்ட ரொம்ப டஃபா பார்கெயின் பண்ணுவார். இதே தான் பாஜகவில் அண்ணாமலை சீமானை காட்டி பேரம் பேசினாரு, எடப்பாடி உள்ள விழுந்துட்டாரு. அண்ணாமலையும் அது ஏதோ சொல்ற மாதிரி அண்ணாமலையும் காவு வாங்கிட்டு போயிட்டார்.